वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நான் உங்களுடன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ்வின் விசாரணை. அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ கண்மணிகளே, வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் நாம் அனைவருமே இறைவனுடைய விசாரணைக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த விசாரணையினால நாம் எதிர்பார்க்கின்றோம். மிக தீவிரமாகவும் மிக சரியாக விசாரணை செய்யும் ஒரு உயர்ந்த அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியான இறைவனுக்கு முன்பாக நாம் விசாரிக்கப்பட இருக்கின்றோம். அந்த விசாரணை நாளை நோக்கித்தான் இப்போது நம்முடைய இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு நாளும், நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் அந்த விசாரணை நாளை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்மை பலர் மறுமை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல், அந்த விசாரணை பற்றி உண்டான அச்சம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தகைய மக்களை பார்த்துதான் அல்லாஹ் ரப்பல் கேட்கிறான், நாம் உங்களை வீணுக்காக படைத்தோம் என்றும் நீங்கள் நம்மிடம் கொண்டு வரமாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா என்று கேட்பான். இந்த உலகத்தை படைத்தன்றிலிருந்து இந்த உலகத்தை அல்லாஹ் முடிக்கும் நாள் வரை படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோரையும் அல்லாஹ் இருப்பான். அவர்களிடம் விசாரணை செய்வான். அல்லாஹ்வுடைய விசாரணை இங்கே துல்லியமாக இருக்கும், இங்கே நீண்டமாக இருக்கும். அங்கே ஆட்சி இருக்காது, அங்கே அதிகாரம் இருக்காது, அங்கே படைக்கலங்கள் இருக்காது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய செயலை கொண்டு வருவான், அவனுடைய கொள்கையை கொண்டு வருவான், அவனுடைய நம்பிக்கையை. அந்த நாள் மிக பயங்கரமான நாள். நான் உன்னை விசாரிப்பதற்கு முன்பு, நான் உன்னை கேள்வி கேட்பதற்கு முன்பு நீ உன்னை விசாரித்துக்கொள். உன் நிலைமை என்ன? உன் புத்தகத்தில் எது பதிவு செய்யப்பட்டுள்ளது? நன்மையில் பக்கம் அதிகமா அல்லது தீமையில் பதிவு செய்யப்பட்டது அதிகமாக இருக்கிறதா? அந்த நேரத்தில் தான் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த வசனத்தில் சொல்கிறார். வலியல் கிதாபு ஃபதல் முஜ்ரிமீன முஸ்ரிகீன மிம்மா ஃபீஹி வ யகூலுன யா வலைதனா மா லி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வ வஜது மா அமீலு ஹாலிரா லா யலிமு ரப்புக அஹதா. நபியே, அவர்கள் செயல்கள் எழுதப்பட்ட தினசரி குறிப்பு புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்பட்டார். குற்றவாளிகள் தாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் அதில் இருப்பதை கண்டு எங்கள் கேடு, இது என்ன புத்தகம்? எங்கள் பாவங்கள் சிறிதோ பெரிதோ ஒன்றே விடாமல் இதில் எழுதியிருக்கின்றதே என்று அவர்கள் புலம்பிக் கூறுவதை நீ காண்பீர். நன்மையோ தீமையோ அவர்கள் செய்த அனைத்தும் அதில் இருக்க காண்பார்கள். இறைவன் எவனுக்கும் அவனுடைய தண்டனை கூட்டியோ நன்மை குறைத்து அநியாயம் செய்ய மாட்டார். செயல்கள் என்று சொன்னால் நீங்கள் கைகால்களை கொண்டு செய்யும் செயல் மட்டுமல்ல, மனிதன் எதை கூறிய போதும் அதை எழுத பார்த்துக் கொண்டிருக்கிறாரோ மனிதம் இல்லாமல் இல்லை. அவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதியப்படுகிறது. அந்த நாளில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து, அந்நாளில் ஏற்படக்கூடிய பயங்கரத்தில் இருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கின்றோமா? நன்மைகளை செய்த, பாவங்களை செய்யாத இறை தூதர்களுடைய பயத்தை, அச்சத்தை அல்லாஹ் சொல்கிறான். நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள் எப்படி அந்த நாளை பயந்து கொள்வார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவர்கள் அல்லாஹ் சேர்த்து வைக்கும்படி கட்டளைத்ததை சேர்த்து வைப்பார்கள். தங்கள் இறைவனுக்கு பயந்து நடப்பார்கள். அவர்கள் கேட்கப்படும் கொடிய கேள்விகளை எந்நேரமும் பயந்து கொண்டிருப்பார்கள். நமக்கு அந்த நினைவு வருகின்றதா? அல்லாஹ்விற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த போது, பிறகு சூரியன் மறையும் பொழுது, பிறகு சூரியன் உதித்த போது, பிறகு தங்களுடைய கண்களை மூடும் பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் நாளை மறுமையில் கேட்கப்படும் விசாரணை வேண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையை கடுமைப்படுத்தி விடுவானோ என்ற அச்சத்தை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். நீங்கள் படித்து பாருங்கள், காலையின் துஆக்களை படித்து பாருங்கள், இரவின் துஆக்களை படித்து பாருங்கள். எந்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள் என்பதாக. இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதற்கு பிறகு எதையும் பேச மாட்டார்கள். அதே நினைவில் தூங்கிடுவார்கள். அது என்ன வார்த்தை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் பொழுது ஓதிய கடைசி துஆ, அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம தபஅஸு இபாதக். யா அல்லாஹ், நாளை மறுமையில் உன்னுடைய அடியார்களோடு சேர்த்து விசாரிக்கும் அந்த நாளில் உன்னுடைய தண்டனையிலிருந்து நீ என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் விசாரணை பற்றி உண்டான கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த நாளுக்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்ற பேச்சு நம்முடைய வீடுகளில் ஒலிக்க வேண்டும், நம்முடைய பள்ளிகளில் ஒலிக்க வேண்டும், நம்முடைய கடை தெருவில். ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒருவர் நம்மிடத்தில் மற்றொருவருக்கு அதை நினைவுபடுத்த வேண்டும். நாளை மறுமையில் யார் துள்ளி துள்ளி விசாரிக்கப்பட்டு விடுகிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்பட்டே தீர்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இத்தகைய விசாரணையை நாம் அஞ்சி அவர் இவ்வளவு காரியங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் மறுமையில் விசாரணையே இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களில் நாம் ஆக வேண்டும், அல்லது லேசாக விசாரிக்கக்கூடிய மக்களில் நாம் ஆக வேண்டும். பாவமளிப்பு விசாரணை முடிந்த பிறகு பாவமளிப்பு பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களில் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.